உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை செய்யறாருன்னா கண்டிப்பா உலகம் அதை குறை சொல்ல வரும். நீ சாட்டிஸ்ஃபைடு ஆகுறியா, நீ திருப்தி அடைகிறியா தேவ சமூகத்துல, அதுல பாவம் இல்லாத ஒரு காரியமா தயவு செய்து முன்னேறி போயிருங்க. திருமண காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் கெடுத்துருவாங்க. கர்த்தர் ஒரு திட்டத்தோட ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ப்ரொஃபைல கொண்டு வரும்போது இன்னைக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க திருமணம் ஆகாம இருக்காங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க தெரியுங்களா? கிறிஸ்தவ ஆண்கள் ஏகப்பட்ட பேர் ஏஜ் ஆகி திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் வச்சிருவாங்க. நாங்க உலக பிரகாரமான வாழ்க்கை விட்டு ஆண்டவருக்குள்ள வந்ததுனால எங்களுக்கு கல்யாணம் ஆகல. திருமணம் ஆகாத பெண்களும் சொல்ற உண்டு, திருமணம் ஆகாத ஆண்கள் அவங்க ஃபேமிலியே சொல்றது உண்டு. எனக்கு தெரியும், எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்கள், எனக்கு சத்திய வசனத்தை சொல்லி கொடுத்தவர்கள் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணல. ஏன் கல்யாணம் பண்ணல தெரியுமா? வர ப்ரொஃபைல் எல்லாமே கர்த்தர் கொடுக்கிற மாப்பிள்ளை வராம கிடையாது, பொண்ணு வராம கிடையாது. வரதை எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்றது, இல்ல கூட இருக்கிறவங்க சொல்லி ரிஜெக்ட் பண்றது, இப்படியே ரிஜெக்ட் பண்ணி தேவன் அந்த பெண்ணுக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஆணுக்குன்னு வைத்திருக்கிற அந்த சரீரத்தை எப்பயும் இழந்து போயிட்டார். எப்படி இழந்து போறாங்க? வந்தா ஜெபிக்கிறியா, ஆண்டவர் சொல்றாரா, ஓகே சரி போயிடும். அந்த ப்ரொஃபைல் எடுத்துட்டு போய் இன்னொருத்தர் காட்டுற, மாப்பிள்ளை கருப்பா இருக்கிறாரு, பொண்ணு ஒரு மாதிரி திரும்பி நிக்குது. நீ இந்த படிப்பு படிச்சிருக்கிற, அந்த பொண்ணு அந்த எப்படி செட் ஆகும்? நீ இவ்வளவு சம்பளம் வாங்குற, அந்த பையன் இவ்வளவு கம்மியா சம்பளம் வாங்குற. நீ வந்து எம்காம் படிச்சிருக்க, பொண்ணுகிட்ட நீ எம்காம் படிச்சிருக்கிற, ஆனா அந்த பையன் வந்து பிகாம் தான் படிச்சிருக்கு. இன்னும் சொல்லுங்க, அந்த பையன் வந்து +2 தான் படிச்சிருக்கான். அந்த பையன் படிக்கவே, இது எப்படி உனக்கு நீ நாளைக்கு ஃபியூச்சர்ல எப்படி செட் ஆகும்? இதையெல்லாம் தாண்டி அந்த பெண்ணு வந்தா அடுத்து அவங்க அப்பா அம்மா நம்ம ஜாதி, சரிங்க ஜாதியும் வந்துருச்சு. ஜாதி இதுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கும் பாருங்க, அந்த பாருங்க இந்த பிரிவு ஆகுமா, இந்த பிரிவு இப்படி ஆகுமா? 50 வயசு ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். இப்போ ஒரு ப்ரொஃபைல் அந்த பாஸ்டர் பாவம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. போனா இல்ல மாப்பிள்ளை வந்து அழகு இல்ல, இந்த அம்மாவுக்கு 45 வயசு, அப்ப அவரு கண்டிப்பா 50 வயசு இருக்கும். மாப்பிள்ளை 50 வயசுல ஒரு ஆள் எப்படி இருப்பாரு? அதை வச்சுட்டு நீ 50 வயசு ஆள் போட்டோ, நீ திருமணத்துல இணைக்கப்படணும், வாழ்க்கையை தொடங்கணும், கர்த்தர் வைத்திருக்கிற சரீரம் இதுதான் கடந்து போகணும். உலக பிரகாரமான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உலக பிரகாரமா அந்த சினிமாவை பார்த்து, உலக பிரகாரமான இன்னொருவரை பார்த்து அவனுக்கு பெண் எப்படி கிடைச்சிருக்குது, அந்த பொண்ணுக்கு பாருங்க மாப்பிள்ளை எப்படி கிடைச்சிருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ முடியாது. நிறைய கிறிஸ்தவர்கள் தான் சத்துருக்களின் நிமித்தம் அழிஞ்சு போற கிறிஸ்தவர்கள் இவர்கள் தான். கர்த்தர் ஒரு பெண்ணை கொண்டு வராரா, ஒரு ஆணை கொண்டு வராரா, கர்த்தருடைய சித்தம் இருக்குதா, ஜெபித்து தரிசனங்கள் மூலம் இல்ல தேவ வார்த்தைகள் மூலம் சரி நேரம் போயிடு. இன்னைக்கு 6000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் நாளைக்கு திருமணம் ஆயிட்டானா 50,000 சம்பளம் வாங்குவான், சொந்த தொழில் பண்ணி உயர்வான். அதை விட்டுட்டு இன்னைக்கு 6000 சம்பளம் வாங்குறான், இவங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இவங்கிட்ட வீடு இல்ல, இவங்கிட்ட கார் இல்ல. ஒருத்தங்க அப்படிதான் சொல்லலாம், கார் இருக்குதா வீட்டுல, அந்த ஜாமான் இருக்குதா, ஃப்ரிட்ஜ் இருக்குதா, வாஷிங் மிஷின் இருக்குதா, வாங்கவே முடியாது. அதெல்லாம் முதல்ல மாப்பிள்ளை கூட்டு வர வழியா பாருங்க, முதல்ல பொண்ணை வீட்டு கூட்டு வர வழியா பாருங்க. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கார் எல்லாம் பின்னாடி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பொண்ணு எடுக்கிற இடத்துல அப்படிதான், இத்தனை பவுன் நகை கிடைக்குமா, இவ்வளவு லட்சம் பணம் கிடைக்குமா, இதை வச்சு நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம், இப்படியே வித்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு தூரம் விற்க முடியும்? கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையா இருங்க. சத்துருக்கள் நிமித்தம் நீதியின் பாதை இழந்து போறீங்க. நீதியின் பாதை என்பது தேவன் வைத்திருக்கிற திட்டம்.